ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஏஐ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக யாரெல்லாம் வந்து கேட் 2023, 2024, 2025 இந்த 3 வருஷத்தில் கேட்டில் வேலிட் ஸ்கோர் கார்டு வச்சுருக்கணும். சரிங்களா? ஸ்கோர் கார்டு வந்து எலிஜிபிலிட்டி அதில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அதான் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. அதே போல் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆர்கிடெக்சர் 11 வேக்கன்சி, இன்ஜினியரிங்கில் சிவில் 199 வேக்கன்சி, அதே போல் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 208 வேக்கன்சி, எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து 527 வேக்கன்சி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31 வேக்கன்சி. ஸோ இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோட்டா வைஸுமே கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்குமே டிசேபிலிட்டி வைஸ் ஏபிசிடிஇ சொல்லிட்டு வேரியஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேபிள் வந்து கிளியராக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த டேபிள் கிளியராக பார்த்துக்குங்க. அப்புறம் அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, டவுட் இருந்தால் செக் பண்ணிக்கலாம். அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான சூட்டபிலிட்டி உங்களுக்கு என்ன மாதிரிலாம் வந்து டிசேபிலிட்டி இருக்கலாம், ஸோ எப்படிலாம் உங்களுக்கு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏபிசிடிஇ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரி வைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் கிளியராக பார்த்துக்குங்க பிடபிள்யூடி கேண்டிடேட் எல்லாருமே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு உண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, கேட்டில் என்ன பேப்பர் எழுதியிருக்கணும், அப்புறம் என்ன இயரில் வந்து நீங்கள் அந்த கேட் பேப்பரை வந்து நீங்கள் அப்பியர் ஆகிருக்கணும். சரிங்களா? 2023, 2024, 2025. ஓகேங்களா? ஸோ அதில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிற அந்த போஸ்டிங் ஆர்கிடெக்சர், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடெக் வந்து ஃபுல் டைமில் வந்து படிச்சிருக்கணும். அப்புறம் கேட்டில் வேலிட் ஸ்கோர் கார்டு வந்து வச்சுருக்கணும். அப்புறம் 2023, 2024, 2025 இந்த 3 வருஷத்தில் நீங்கள் கேட் எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகிருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ டேபிளையும் கிளியராக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட்டில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட் 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 27 வயசுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதில் தான் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? முக்கியமான தேதிகள் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27, அதாவது செப்டம்பர் 2025. ஓகேங்களா? 28 ஆகஸ்ட் 2025 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 27 செப்டம்பர் 2025 தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா? பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் பாருங்கள். செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா பியூராக வந்து அந்த உங்கள் கேட் எக்ஸாமோட அந்த ஸ்கோர் கார்டு பேஸ் பண்ணி தான். சரிங்களா? ஸோ அதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கேட் நீங்கள் எந்த இயரில் அப்பியர் ஆனாலும் சரி, 2023, 2025 எந்த இயரில் அப்பியர் ஆனாலும் நாங்கள் வந்து வெயிட்டேஜ் வந்து ஈக்குவலாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பியூராக வந்து மெரிட் பேஸ் பண்ணி தான் அவங்க செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. கட் ஆஃப் டேட் வந்து 27 செப்டம்பர் 2025 தான் கட் ஆஃப் டேட்டு. ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். இந்தியன் சிட்டிசன்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. அதாவது ரூ. 300 பே பண்ணணும். சரிங்களா? எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, அப்புறம் அப்ரெண்டிஸ்ஷிப் யாரெல்லாம் வந்து ஏஐயில் இந்த நிறுவனத்தில் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்களோ அவங்க, ஃபீமேல் கேண்டிடேட் இவங்க எல்லாருமே ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்ல. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 300 வந்து பே பண்ணணும். நான் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை தெளிவாக செக் பண்ணிக்கங்க. அப்புறம் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏஏஐ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். நோட்டிஃபிகேஷன் கிளியராக ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் டெவலப் லிங்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.